தங்கச்சி, அண்ணே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மறைக்காம பதில் சொல்வியா? என்னண்ணே திடீர்னு வந்து புதிர் போடுறீங்க? அந்த ஸ்வேதாவால் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறியா? என்னண்ணே இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படிதான் சில நேரம் கோவப்படுவாங்க. மத்தபடி ஒன்னும் பயம் இல்லண்ணே. நீ இதை வெளுத்ததில்ல பாலுன்னு நினைக்கிறவளாச்சே. உங்ககிட்ட போய் ஒரு ஆளை பத்தின உண்மையான அபிப்பிராயத்தை வாங்கிட முடியுமா என்ன? ஹலோ ஐயா வணக்கம் ஐயா, பேசுறது முத்தரசு ஐயாங்களா? வணக்கம், சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் டீ கடையில் ஒரு பழைய பேப்பர் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு அம்மாவோட ஃபோட்டோ போட்டு அவங்கள காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. அவங்கள நான் போன வாரம் திருவண்ணாமலையில் பார்த்தேங்க. ஹலோ சித்தி, நீலாம்பரணி விளம்பரம் கொடுத்துருந்தோமே அவங்களா? ஆமாங்க, அந்த அம்மாவை தான் நான் திருவண்ணாமலையில் பார்த்தேன். ரொம்ப விரக்தியில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க, யாருக்கிட்டையும் பேசாம. சார் அது சரி, கொஞ்சம் வந்து எங்கன்னு காட்ட முடியுமா? வரேன் ஐயா வரேன், நானும் பக்கத்தூர் தான். அவங்கள எங்க பார்த்தா என்னன்றதை உங்களை கூட்டு போய் காமிக்கிற வரீங்களா? கண்டிப்பா, நான் உடனே வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சரிங்க ஐயா. ஏய் அண்ணாமலை, நீங்க வாடா. சார் நீங்க எங்க சார் பாத்தீங்க? எப்போ சார் பாத்தீங்க? நான் ரமணர் ஆசிரமம் பக்கத்துல தான் பார்த்தேன், போன வாரம் தான். சரி சார், நாங்க அங்க வந்தோம்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். நீ கொஞ்சம் வந்துருங்க சார். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், வாங்க. ரொம்ப நன்றி சார். டேய், நான் சித்தியை காணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தேன்ல. ஆமா, அதை பார்த்துட்டு ஒருத்தர் சித்தியை பார்த்துன்னு ஃபோன் பண்றாரா? நீ உங்க சித்தியை காணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா. இப்ப எப்படி பேப்பர்ல பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? டேய், சித்தியை பார்த்துன்னு ஒருத்தர் ஃபோன் பண்றா, பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்கத புரியுதா? இல்லடா, இந்த ஸ்வேதா ஏதாவது பண்ணிருப்பாளோ. என்னடா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சித்தி இறந்து போயிருப்பாங்கடா. அந்த ஆள் வேற யாரையாவது பார்த்து உங்க சித்தி நினைச்சு ஃபோன் பண்ணிருப்பானோ. டேய் மாப்ள, எதுக்கும் நல்லா விசாரிச்சுட்டு. வாய மூடுறா. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டா. அப்புறம் ஏன்டா என் சித்தி உயிரோட இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை நம்பாம. என்னடா, எனக்கு தெரியும்டா என் சித்தி உயிரோட இருக்காங்கன்னு நான் நம்புறேன். இங்க சொல்லுதுடா. ஒருவேளை என் சித்திக்கு தான் ஒன்று ஆயிரம், அது எனக்கு தெரிஞ்சிருக்கும்டா. அவங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். அது நீ வேற எதுவுமே பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அண்ணா ருத்ரா குட்டி, கார் ஓட்டி விளையாடுறீங்களா? நாங்க பார்க்கலாம். அந்த பக்கம் விடாதீங்க, இப்படி விடுங்க. வெண்ணிலா, என்கிட்ட வராத. மாமா, வெண்ணிலா அவசரமா மாமா, மாமா என்னாச்சு? உட்காரு உட்காரு மாமா, காலை தடவி விடுறேன் இரு. ஒண்ணும் இல்ல. பார்த்து வரக்கூடாதா மாமா? என்ன மாமா வலிக்குதா? ஒண்ணுல நானே வேணும் திருவண்ணாமலைக்கு நம்ம மில்லு விஷயமா போயிட்டு இருக்கோம், சொல்லணும் தான். முத்து மாமா, நான் தண்ணி கொண்டு வரேன், குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போ. அப்பதான் போற காரியம் நல்லபடியா நடக்கும். இரு வரேன். வெளியில சொல்றது கரெக்ட் தான்டா. நம்ம ஒரு நல்ல விஷயமா போறோம், சாமி கும்பிட்டு போலாம். சரியா? இந்தாங்க மாமா. வெளியில சாமி ரூம் போறோம். சரி மாமா.
பூட்டி வச்ச ஆளே இங்க இருக்கும்போது ஏதோ பயங்கரமா பில்டப் பண்றாங்க. இவங்கள போக வச்சதே நான் தான். ஆனா எங்க போறோம்னு சொல்லாம நம்ம கிட்ட மறைச்சிட்டு போறாங்களாம். அண்ணாமலை, இன்னையோட உன் அருமை தங்கச்சி கதை கந்தல். அவளை என்ன பண்ண போறேன்னு பாரு. அவளை முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா உன்னை முடிக்கிறேன். ஹே அக்ஷயா, என்ன ஸ்வேதா? சில பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா, முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தலையணை மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அத போட்டு புருஷனை மடக்குவாங்க. அவங்கள கைக்குள்ளேயே வச்சுப்பாங்க. புருஷங்களும் அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்க. இது எதுக்கு ஸ்வேதா இப்ப சொல்ற? இரு, பொறுமையா இரு. இன்னும் சில பேர் இருக்காங்க. கட்டிக்க போற பொண்ணு இங்க இருக்கும் போதே அவங்க கண்ணு முன்னாடியே காஃபி குடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, வாசல் வரைக்கும் பின்னாடியே போய் ஈன்னு இழிச்சுக்கிட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. இந்த அளவுக்கு திறமெல்லாம் நமக்கு கிடையாதுமா? அவங்களுக்கு ஈடா கீழே இறங்கி என்னால போட்டி போட முடியாது. ஏன்னா நாம இருக்கிற லெவல்லே வேறல்ல. எங்க பாருங்க, எதுக்கு ஜாடு மடியா பேசி அண்ணியை ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? ஏதாவது சொல்றதா இருந்தா நேரடியா பேசுங்க. ஐயோ, நான் பயந்துட்டேன். நேர்ல பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? ஏன்னா வெண்ணிலா தானே மாமாவை கைக்குள்ள வச்சிருக்கா. மாமாவை கைக்குள்ள இருந்து வெளியே எடுத்து விட சொல்லு. பாவம்ல, அவருக்கு மூச்சு திணறும். இங்க பாருங்க ஜனனி, பேசாம இரு. ஆஹா, பேசாம இருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்றல்ல நீ. ஏய், போட்டின்னு சொல்லிட்டு எல்லா போட்டியிலையும் நீ ஜெயிச்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே இவ்ளோ இருமாப்பா இருக்க. எனக்கு எந்த போட்டியா இருந்தாலும் நான் தான் ஜெயிச்ச பழக்கம். ஆனா இப்போ கொஞ்ச நாளா எப்ப போட்டி வச்சாலும் நீதானே ஜெயிக்கிற. அப்படிலாம் இல்லக்கா. ஜெயிச்ச தன்னடக்கும். ரொம்ப அமைதியா பேசுற இல்ல வெண்ணிலா? அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பேன்க்கா. நான் என்ன சொன்னாலும் கேப்பல. அப்படின்னா இன்னைக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம், சரியா? அதெல்லாம் வேண்டாம்க்கா. ஏன், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். ஏதோ இவ்ளோ நேரம் வாய்க்கழிய பேசினிய ஜனனி. வெண்ணிலாவை வந்து போட்டியில கலந்துக்க சொல்லு. என்ன போட்டி? அத என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம். வெண்ணிலா தான் போட்டினா பேக் அடிச்சு ஓடுறாள. என்ன அண்ணி, போட்டி வச்சுக்கலாமா? இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், நான் ஜெயிச்சிருவேணுங்கிற பயத்துல பயந்து ஓட வேண்டாம். இங்க பாருங்க, சும்மா சித்தி வம்பு கேட்காதீங்க. என்ன போட்டி வச்சாலும் சரி, எங்க சித்தி தான் ஜெயிப்பாங்க, தெரியுமா? அப்போ அவதான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்தா உன் சித்திய நீயே போட்டிக்கு வர சொல்லு. சித்தி சும்மா தேவையில்லாம பேசிட்டே இருக்காங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். நீ பேசாம இந்த போட்டியில கலந்துக்கோ. இங்க பாரு ருத்ரா, அவங்க தான் வம்பு இழுக்கிறாங்கன்னா நீங்களும் ஏன் போட்டி போடுறீங்க? விட்டுருங்க, எனக்கு வேணாம். மறுபடியும் போட்டி நடந்து ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? இத பாருங்க அண்ணி, அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? நீங்க சம்மதிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அண்ணி? எங்க சித்தி வரேன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்துருவாங்க. ஓகே, இந்த போட்டிக்கு பேர் என்னன்னா ஆர்ம் ரெஸ்லிங். அதாவது ரெண்டு பேரும் எதிரெதிர உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் கைய ஒருத்தர் மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். யாரு கைய மடக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அதெல்லாம் எங்க சித்தி இதுல ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நீங்களா நல்லா சாப்பிட்டு தூங்குறவங்க. ஆனா சித்தி காலையில இருந்து நைட் வரைக்கும் தொடர்ந்து வேலை பாக்குறவங்க. அவங்கள உங்களால ஜெயிக்கவே முடியாது, தெரியுமா? அதையும் பாத்துருவோம்.
நான் ரெடியா இருக்கேன். உன் சித்திய வர சொல்லு. இங்க வாடி. என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? இல்லடி, வெண்ணிலா அண்ணன் எஃபெக்ட்ல ஒருத்தனை புரட்டி புரட்டி எடுத்ததெல்லாம் பார்த்தும் இப்படி சவால் விட்டு பேசிட்டு இருக்கா. வெண்ணிலா கிட்ட இவெல்லாம் எந்த மூளைக்கிடி? அவ சாதாரணமா இருக்கிறப்பெல்லாம் அவளுக்குள்ள இந்த பவர் வரதில்ல. அவ இப்ப நார்மலா தான் இருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், அவதான் சாதாரணமா இருக்காளே, அவள அண்ணியனா மாத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்றீங்க? அவ மட்டும் மாறினா வீடு சின்ன பின்னமாயிடும். ஏய், என்னடி வளவலன்னு பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? அவங்க தான் சம்மதம் சொல்லிட்டாங்களே, போய் டேபிள கொண்டு வந்து போடுங்க. போட்டிக்கு ரெடி பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாம பேசிக்கிட்டு போ. ம். ம். என்ன போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெயிட் வெயிட், போட்டியில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏய், இதெல்லாம் வைக்க கூடாது. இத வச்சா கைக்கு காயமாவாதா? விளையாட்டு விளையாட்டாதான் இருக்கணும். விளையாட்டு வென இத பத்தி எல்லாம் ஜெயிக்கிறவங்க ஏன் பேசணும்? நீங்க தான் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவங்களாச்சே. ஓகே, போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ணி சூப்பர் அண்ணி, விடாதீங்க. சொன்னல, நான் ஜெயிக்கிறதுக்குனே பிறவி எடுத்தவன. என்ன வந்து உன்னால ஜெயிக்க முடியுமா? என்ன உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. அண்ணி வாங்க அண்ணி வாங்க நீ.